വില്ലിനെ കുറിച്ച് ചില കാര്യങ്ങൾ കേൾക്കാൻ ആഗ്രഹിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? தேவனுடைய வில்லை குறித்து சில காரியங்களை கேட்க எத்தனை பேர் விருப்பத்தோடு இருக்கீங்க? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. കുറച്ച് കാര്യം പറഞ്ഞിട്ട് ഞാൻ പ്രാർത്ഥിക്കാം. கொஞ்ச காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். ദൈവത്തിന്റെ വില്ലിന് தேவனுடைய அந்த வானவில்லுக்கு 7 നിറമുണ്ട്. 7 கலர் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஒன்று ചുമപ്പ്, சிவப்பு. ഹല്ലേലൂയ. എല്ലാം എഴുതുന്നവരെ എഴുതിയെടുത്തോ. எழுதுகிறவர்கள் எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். വാനവില്ലിൽ കാണുന്ന ഒന്നാമത്തെ കളർ, வானவில்லில் காணப்படுகிற முதல் நிறம் റെഡ്, சிவப்பு. അർത്ഥം அதனுடைய பொருள் അട്രാക്റ്റീവ്, அது கவர்ந்து இழுக்கக்கூடிய. എല്ലാരും പറഞ്ഞേ, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ചുമപ്പെന്ന് പറയുന്നത് சிவப்பு என்று சொல்வது അട്രാക്റ്റീവ് ആണ്, கவரக்கூடியது, എല്ലാവരെയും ആകർഷിക്കുന്ന നിറമാണ്. எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு நிறம்தான் ചുവപ്പ് എന്ന് പറയുന്നത്. சிவப்பு என்று சொல்வது രക്തത്തിന്റെ നിറമാണ് ചുമപ്പ്. ரத்தத்தின் நிறம்தான் சிவப்பு. ലേവിയ പുസ്തകത്തിൽ പറയുന്നു, லேவியராகம புத்தகத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, രക്തത്തിലാണ് ജീവനുള്ളത്. ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. അപ്പോൾ ദൈവത്തിന്റെ വില്ലിൽ കാണുന്ന ഒന്നാമത്തെ നിറത്തിൽ, அப்ப தேவனுடைய வானவில்லில் காணப்படுகிற முதல் நிறத்தில் നിന്റെ ജീവനെ ദൈവം വച്ചിരിക്കുന്നു. உன்னுடைய ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை நல்ல வெள்ளமையா தட்டி சொல்லுங்க, എന്റെ ജീവൻ ഇരിക്കുന്നത് என்னுடைய ஜீவன் இருப்பது സാത്താന്റെ കയ്യിലല്ല, சாத்தானுடைய கையில் அல்ல, മന്ത്രവാദിയുടെ കയ്യിലല്ല, மந்திரவாதியின் கையில் அல்ல, ആഭിചാരകന്റെ കയ്യിലല്ല, சூரியத்தை செய்கிறவன் கையில் அல்ல. എന്റെ ജീവൻ ഇരിക്കുന്നത്, என் ஜீவன் இருப்பது ദൈവത്തിന്റെ വില്ലിൽ. தேவனுடைய வில்லில். ഇനി ആകാശത്തില് இனி வானத்திலே നീ വില്ല് കാണുമ്പോ இந்த வானவில்லை பார்க்கும்போது സൂപ്പർ എന്ന് പറഞ്ഞിട്ട് പോകാതെ, ஓ சூப்பர் என்று சொல்லி போகாம, ആ വില്ലിൽ ഇരിക്കുന്ന ചുമപ്പ് அந்த வில்லுல இருக்கிற அந்த சிவப்பு എന്റെ ജീവനാണെന്ന് നീ പറയണം. என் ஜீவன் தான் சொல்லணும். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க, ആ വില്ല് പറയും, அந்த வில் சொல்லும், നീ நீ ദൈവത്തിന്റെ ജീവനാണ്. தேவனுடைய ஜீவனாய் இருக்கிறாய். നിന്റെ ദൈവത്തിന്റെ യാത്ര ആരംഭിക്കുന്നത്, உங்களுடைய தேவனுடைய யாத்திரை ஆரம்பமாவது യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തത്തിലൂടെയാണ്. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നിന്റെ ജീവൻ உன் ஜீவன் യേശുവിന്റെ രക്തത്തിൽ സേഫ് ആയിട്ടിരിക്കുന്നു. இயேசுவின் ரத்தத்துல ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. റെഡിൽ നിന്ന് ആരംഭിച്ച சிவப்பு நிறத்திலிருந்து ஆரம்பமான യേശു എന്ന രക്തത്തിലൂടെ, இயேசு என்ற ரத்தத்தின் மூலமாக നീ സുരക്ഷിതനാണ്. நீ பாதுகாவலாய் இருக்கிறாய். നീ യേശുവിന്റെ രക്തത്തിലൂടെ நீ இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் നീ മാനിക്കപ്പെടും. நீ கனம் பண்ணப்படுவாய். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ വില്ലിൽ കാണുന്ന ചുമപ്പ്, அப்ப அந்த வானவில்லில் காணப்படக்கூடிய அந்த சிவப்பு நிறம் യേശുവിന്റെ രക്തമാണെന്ന് വിശ്വസിക്കുന്ന, அதுதான் இயேசுவின் ரத்தம் என்று விசுவாசிக்கிறவர்கள் കരങ്ങളെ വീശി അടിച്ചു ചെയ്ത് സ്തുതിച്ച് கரங்களை வேகமா தட்டி கர்த்தரை துதிப்போம். നിന്റെ ജീവൻ പോകേണ്ട സ്ഥാനത്ത്, உங்க ஜீவன் போக வேண்டிய இடத்துல, നിന്റെ രക്തം ചിന്തേണ്ട സ്ഥാനത്ത്, உங்க ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்துல വില്ലിൽ കാണുന്ന ചുമന്ന നിറം அந்த வானவில்லில் காணப்படுகிற சிவப்பு நிறம் യേശുവിന്റെ രക്തത്തെ കാണിക്കുന്നു. இயேசுவின் ரத்தத்தை காண்பிக்கிறது. ആ രക്തത്തിലാണ് அந்த ரத்தத்தில் தான் നിന്റെ ജീവൻ സേഫ് ആയിട്ടിരിക്കുന്നത്. உங்க ஜீவன் உயிர் பாதுகாப்பா இருக்கிறது. இரண்டாவதாக വാനവില്ലിൽ കാണുന്ന രണ്ടാമത്തെ നിറം, வானவில்லில் காணப்படுகிற இரண்டாவது நிறம் ഓറഞ്ച്. ஆரஞ்சு. എല്ലാരും പറഞ്ഞു ഓറഞ്ച്. ஆரஞ்சு. ഓറഞ്ച് ஆரஞ்சு ഫെലോഷിപ്പിനെ കാണിക്കുന്നു. அது ஐக்கியத்தை காண்பிக்கிறது. Praise the Lord. ஹல்லேலூயா. പറഞ്ഞേ, சொல்லுங்க, ഓറഞ്ച് ஆரஞ்சு ഫെലോഷിപ്പിനെ കാണിക്കുന്നു. அது ஐக்கியத்தை காண்பிக்கிறது. ഓറഞ്ച് ஆரஞ்சு തീയുടെ നിറമാണ്. அது அக்னியின் நிறமாயிருக்கிறது. ഇന്ന് രാത്രികാലം എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, നീ நீ പുകയ്ക്കകത്തല്ല, புகைக்குள்ள கிடையாது, തീക്കകത്താണ്. அக்னிக்குள்ள இருக்கிறாய். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, ആകാശത്തിൽ ഇരിക്കുന്ന വില്ലിൽ കാണുന്ന ഓറഞ്ച്, ஆமென். வானத்துல காணப்படுகிற வானவில்லில் காணப்படுகிற அந்த ஆரஞ்சு நிறம் കാണിക്കുന്നത്, அது காண்பிப்பது, നീ തീക്കകത്തല്ല, நீ அக்னிக்குள்ள அல்ல, ദൈവത്തിന്റെ തീക്കകത്ത് സേഫാണ്. நீ தேவனுடைய அக்னிக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறாய். ഒരു മിനിറ്റ് കൈ അടിച്ച് ദൈവത്തിന് മഹത്വം കൊടുത്താട്ടെ. ஒரு நிமிஷம் நல்ல கையை தட்டி தேவனை துதிங்க. எல்லாரும் வாயிலை திறந்து, யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி வாயிலை திறந்து கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവത്തിന്റെ തീ അണയ്ക്കുന്ന പ്രസംഗം കേൾക്കരുത്. தேவனுடைய அக்னியை அணைத்து போடக்கூடிய பிரசங்கத்தை கேட்காதீங்க. ദൈവത്തിന്റെ തീ അണയ്ക്കുന്ന പുസ്തകം വായിക്കരുത്. தேவனுடைய அக்னியை அவிழ்த்து போடக்கூடிய அந்த புத்தகத்தை வாசிக்காதீங்க. ദൈവത്തിന്റെ തീ അണയ്ക്കുന്ന കൂട്ടുകെട്ട് നിനക്ക് പാടില്ല. தேவனுடைய அக்னியை அவிழ்த்து போடக்கூடிய அந்த ஐக்கியம் உனக்கு தேவையில்லை. ഇന്ന് രാത്രി നീ മങ്ങിയിരിക്കുന്നു എങ്കിൽ, இந்த இரவில் நீ மங்கி எரிகிறாய் என்றால், പൗലോസ് വിറകിട്ട് ഒന്നും കൂടെ കത്തിച്ചതുപോലെ, பவுல் விறகை ஒன்று கூட பற்றி எரிய வைத்தது போல, ഇന്ന് രാത്രി നീ ഒന്നും കൂടെ കത്താൻ തയ്യാറാണെങ്കിൽ, இந்த இரவில் ஒன்று கூட பற்றி எரிய நீ ஆயத்தப்பட்டால், നിന്റെ സ്ഥാനം, உன் ஸ்தானம் ദൈവത്തിന്റെ വില്ലിലാണ്. அது தேவனுடைய வில்லில் இருக்கிறது. കരങ്ങളെ വീശി അടിച്ച് கரங்களை வேகமாய் தட்டி ദാനിയേലിന്റെ പുസ്തകം 7-ാം അധ്യായം, தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், അതിന്റെ 9-10 വചനം വായിച്ചാട്ടെ. அதுல 9-10 வாசிக்க கேட்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில்
சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சன்னதியில் இருந்து ஓடினது. ആമേൻ சொல்லுங்க. ഞാൻ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ பார்த்து கொண்டிருக்கையில் സിംഹാസനം തീ കത്തുന്നു. ആമേൻ സിംഹാസനങ്ങൾ വയ്ക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. അത് ഒരു അഗ്നി നദി ഒഴുകുന്നു. ഒരു അഗ്നി നദി പുറപ്പെട്ടു ഓടുகிறது. ഇന്ന് രാത്രി നീ ഇതിനകത്തിരുന്ന് ആരാധിക്കുമ്പോൾ, இந்த இரவிலே நீங்கள் இதற்குள் இருந்து ആരാധിക്കുമ്പോൾ, നീ ഇരിക്കുന്ന കസേര തീ കൊണ്ട് കത്തുന്ന രാത്രിയാണ്. நீங்க உட்கார்ந்திருக்கிற அந்த நாற்காலி அக்கினியால் பற்றி எரிகிற அளவிலே. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. പഴയ നിയമത്തിൽ നദി വെള്ളം പോലെ ഒഴുകിയെങ്കിൽ, பழைய ஏற்பாட்டில் ஆறு ஒரு தண்ணீராய் ஓடினது என்றால், ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നദി ഒരു തീ പോലെ ഒഴുകുന്ന രാത്രി. நதி ஆறு ஒரு அக்கினியாய் ஓடுகிற இரவு இது. കരം വീശി അടിച്ചു പറ. எல்லா கையை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி துதிங்க. വില്ലിന്റെ മൂന്നാമത്തെ നിറം, வில்லுக்கு இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது நிறம் മഞ്ഞ. மஞ்சள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. മഞ്ഞ, மஞ்சள் സൂര്യൻ ഉദിക്കുമ്പോൾ കാണുന്ന അമേ സ്തോത്രം ഒരു കളറാണ്. சூரியன் உதிக்கும் போது காணப்படுகிற ஒரு நிறமாக அந்த மஞ்சள் நிறம் இருக்கு. യെല്ലോ അർത്ഥം, அந்த மஞ்சள் நிறத்தின் பொருள் എനർജിയെ കാണിക്കുന്നു. പറഞ്ഞു, அது வல்லமையை காண்பிக்கிறது. എനർജി, வல்லமை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. உறக்க வேண்டாம். பலனை காண்பிக்கிறது. നല്ല ഉഷാറായിട്ടിരിക്കുക. எல்லாம் உற்சாகமா சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മഞ്ഞ மஞ்சள் എനർജിയെ കാണിക്കുന്നു. அது எனர்ஜி, பலனை காண்பிக்கிறது. ഈ ആരാധിക്കാൻ കഴിയാതെ, ஆராதிக்க முடியாம ഈ കടഭാരം എടുത്ത്, இந்த கடன் பாரத்தை எடுத்து, കുടുംബത്തിലെ വിഷയങ്ങളെ ഓർത്ത്, குடும்பத்தின் காரியங்களை நினைச்சு ഡിപ്രഷൻ അടിച്ചിരിക്കുമ്പോ டிப்ரஷன் அடிச்சிருக்கும் போது നീ വില്ലിലെ മഞ്ഞയെ നോക്കണം. இந்த வில்லில் இருக்கிற மஞ்சையை பார்க்கணும். അപ്പൊ നീ ഒന്ന് എനർജി. அப்ப நீ கொஞ்சம் எனர்ஜிக்காவா. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுங்க. എന്നെ എനർജി ആക്കുന്ന കളറാണ് என்னை பலப்படுத்தக்கூடிய கலர் தான் യെല്ലോ. மஞ்சள். യെല്ലോ is the color of joy. ஆமென். மஞ்சை அது சந்தோஷத்தின் ஒரு கலராய் இருக்கிறது. ആമേൻ. സ്തോത്രം. നിരാശയിൽ നിന്ന്, ஆமென், கவலையில் இருந்து ക്രിസ്തുവിൽ സന്തോഷത്തോടെ ജീവിക്കുന്നതിനെ കാണിക്കുന്നു. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் வாழ்கிற, மகிழ்ச்சியை வாழ்கிறதை காண்பிக்கிறது. ഈ ലോകത്തിന്റെ സൂര്യൻ അസ്തമിക്കുന്ന സൂര്യനാണ്. இந்த உலகத்தின் சூரியன் அது அஸ்தமித்து போகிற சூரியனாய் இருக்கிறது. യെല്ലോ കാണിക്കുന്നത്, அந்த மஞ்சள் காண்பிப்பது അസ്തമിക്കാത്തൊരു സൂര്യൻ നിന്നെ ഉദിച്ചു എന്നാണ്. ஆமே, அஸ்தமிக்காத ஒரு சூரியன் உதித்திருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. അപ്പൊ ഒന്ന് റെഡ് കാണുമ്പോൾ, அப்ப நீங்க அந்த சிவப்பு நிறத்தை பார்க்கும்போது, റെഡ് കാണുമ്പോൾ அந்த ரெட் நிறத்தை பார்க்கும்போது, യേശുവിന്റെ രക്തത്തിൽ എന്റെ ജീവൻ ഉണ്ടെന്ന് പറയണം. இயேசுவின் ரத்தத்துல என் ஜீவன் இருக்குது என்று சொல்லணும். ഓറഞ്ച് കാണുമ്പോ പറയണം, அந்த ஆரஞ்சு நிறத்தை பார்க்கும்போது I சொல்லணும், am fire. நான் அக்னியா இருக்கிறேன். യെല്ലോ കാണുമ്പോ പറയണം, அந்த மஞ்சள் நிறத்தை பார்க்கும்போது I am சொல்லணும், energy. நான் பலனா இருக்கிறேன். I am joyful. நான் சந்தோஷமா இருக்கிறேன். ഹല്ലേലൂയ. 4 நான்காவதாக ഗ്രീൻ. ஆமென், பச்சை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. സൂര്യപ്രകാശം എവിടെ ഉണ്ടോ, சூரிய பிரகாசம் எங்கே இருக்கிறதோ അവിടെ പച്ച തെളിഞ്ഞു വരും. அங்கே பச்சை பளபள என்று வரும். ഒരു ഫോട്ടോസിന്തസിസ് എഫക്റ്റ് ഉണ്ടാകും. ஆமே, ஒரு போட்டோ ஆமே உள்ள அந்த எஃபெக்ட் அந்த உண்டாகும். ഫോട്ടോസിന്തസിസ് എഫക്റ്റ് ഉണ്ടാകും. ஆமே, போட்டோசிந்தசிஸ் என்ற எஃபெக்ட் உண்டாகும். സയൻസിൽ പഠിച്ചിട്ടുള്ള ഫോട്ടോസിന്തസിസ്. ஆமே, போட்டோசிந்தசிஸ். ഈ സൂര്യൻ അടിക്കുമ്പോ இந்த சூரியன் உதிக்கும் போது അമ്മ പച്ച കിളിർപ്പ് പൊട്ടിപ്പോരും. ஒரு பச்சை நிறமான அந்த நிறம், ஆமென், ஹல்லேலூயா, அது துளிர்த்து வரும். ഇന്ന് രാത്രി ആരാണോ ഉണങ്ങി നിൽക്കുന്നത്, இந்த இரவிலே ஆமென், யார் ஆமென் காய்ந்திருக்கிறார்களோ, പച്ച സമ്പത്തിനെ കാണിക്കുന്നു. பச்சை செழிப்பை காண்பிக்கிறது. 2025 2025 നിന്റെ ദാരിദ്ര്യം മാറുന്ന വർഷമായിരിക്കും. அது உன் தரித்திரம் மாறுகிற விலகுகிற നിന്റെ வருஷமாയിരിக்கும். ഞെരുക്കം മാറുന്ന വർഷമായിരിക്കും. நெருக்கம் மாறுகிற வருஷமாയിരിக்கும். ഒരു ഫോട്ടോസിന്തസിസ് എഫക്റ്റ് ஒரு போட்டோசிந்தசிஸ் சபாய். നിന്റെ മേലും നിന്റെ കുടുംബത്തിന്റെ മേലും. ஓ, உன்மேலும் உன் குடும்பத்தின் மேலும். കരങ്ങളെ എല്ലാവരും അടിച്ചു നേരത്തെ ശ്രദ്ധിച്ചു. எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை துதிங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. കരമുയർത്തി, കരമുയർത്തി. கரங்களை உயர்த்தி துதிங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. വചനം പറയുന്നു, வசனம் சொல்கிறது, പച്ചയായ പുൽപ്പുറങ്ങളിൽ ദൈവം നിന്നെ കിടത്തും. பசுமையான புல்வெளியில தேவன் உன்னை கிடக்க பண்ணுவார். പച്ച സമ്പത്തിനെ കാണിക്കുന്നു. பச்சை பொருளாதார ஐஸ்வரியத்தை காண்பிக்கிறது. നിന്റെ ലൈഫിൽ പുതിയ തളിർപ്പുകൾ വരുന്ന രാത്രിയാണ്. உங்க வாழ்க்கையில புதிய துளிர்ப்பு வருகிற இரவா இது നിന്റെ மாறும். ശുശ്രൂഷയിൽ പുതിയ തളിർപ്പുകൾ വരുന്ന രാത്രി. உங்க ஊழியத்துல புதிய துளிர்விட அனுபவகிற துளிர்விடக்கூடிய அனுபவங்கள். ഇന്ന് രാത്രി നീ ആരാധിക്കുകയാണെങ്കിൽ, இரவில் ஆராதித்தால், ഇന്ന് രാത്രി ആരാധിക്കുകയാണെങ്കിൽ இந்த இரவில் நீ ஆராதித்தால், നിന്റെ ലൈഫില് உன் வாழ்க்கையில പച്ച തിളിർപ്പുകൾ വരും. ஓ, பசுமையான துளிர்விடுதல் வரும். നിന്റെ വിദ്യാഭ്യാസത്തിൽ, உன் படிப்புல, നിന്റെ ശുശ്രൂഷയിൽ, உன் ஊழியத்துல, നിന്റെ ബിസിനസിനകത്ത് உன் தொழிலுக்குள்ளே ഒരു പച്ച തിളിർപ്പുകൾ വരാൻ പോവുകയാണ്. பசுமையான துளிர் விடுகிற அனுபவங்கள் வரப்போகிறது. ഹല്ലേലൂയ. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ഹല്ലേലൂയ. ஹalleluya. 5 ஐந்தாவதாக ബ്ലൂ.
നീലം, നീല നിറം. നീല നിறம், നീല നീലം സൗഖ്യത്തെ കാണിക്കുന്നു. പറഞ്ഞേ, சுகத்தை காண்பிக்கிறது. சொல்லுங்க. ദ കളർ ഓഫ് ഹീലിംഗ്. ஆமே, அது ஆமே சுகத்தின் நிறமாய் இருக்கிறது. എല്ലാരും പറഞ്ഞേ, சொல்லுங்க. ഹീലിംഗിനെ കാണിക്കുന്നു. அது சுகத்தை, சௌக்கியத்தை അപ്പോൾ காண்பிக்கிறது. മഴവില്ല് കാണുമ്പോൾ, அப்ப வானவில்லை பார்க்கும்போது, അതിനെ നീല കാണുമ്പോൾ, அதுல நீல நிறத்தை பார்க்கும்போது ഇന്ന് രാത്രി പറയണം, നിറവിൽ சொல்லணும், എന്റെ മുഴ സൗഖ്യമാവും, என் കട്ടി സുഖമാകും, എന്റെ ക്യാൻസർ മാറിപ്പോകും, கேன்சர் மாறி போகும், എന്റെ ട്യൂമർ മാറിപ്പോകും, கட்டிகள் மாறி போகும், എന്റെ ഷുഗർ മാറിപ്പോകും. சுகர் மாறி போகும். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാൽ வேற சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നീല நீலம் സമുദ്രത്തിന്റെ കളറാണ്, அது கடலின் நிறம், അത് സ്കൈയുടെ കളറാണ്. அது வானத்தின் நிறம். അപ്പൊ നീല കാണിക്കുന്നത് அப்ப நீலம் காண்பிக்கிறது എന്റെ என்ன? ലിമിറ്റ്, என்னுடைய அளவு, എന്റെ ലിമിറ്റ് என் அளவு സമുദ്രത്തിന്റെ അളവാണ്. அது கடல் அளவு, എന്റെ ലിമിറ്റ് என் அளவு സ്കൈ ആണ്, அது வானத்தின் அளவு. ഏയ്! எஸ். ഇന്ന് രാത്രി നിന്നെ അളക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, இந்த இரவுல உன்னை அழைக்கக்கூடிய யாராவது இருந்தா, മനുഷ്യൻ അളന്നാ നീ അളക്കപ്പെടത്തില്ല. ஓ மனுஷனால் நீ அழைக்கப்பட முடியாது. അല്ലേ അല്ലേ അക്ക, அக்கா, അവൻ അങ്ങനെ അളന്നു, அவன் அப்படி என்று நினைக்கிறேன், ഇങ്ങനെ അളന്നു, அவன் இப்படி என்று അളന്നു. அவன் அப்படி அளந்தா இப்படி அளந்தா, അതൊന്നും നീ നോക്കരുത്. அதெல்லாம் பார்க்க கூடாது. മനുഷ്യൻ അളക്കുമ്പോ അവന്റെ വായിൽ നോക്കിക്കൊണ്ട് നിൽക്കാതെ, மனுஷன் அளக்கும் போது அவன் வாயை பார்த்துட்டு இருக்க வேண்டாம். നീ ആകാശത്തിൽ വില്ലിൽ നോക്കിയിട്ട് പറ, வானத்தில் வானவில்லை பார்த்து சொல்லு, എന്റെ അളവ് ஏன் அளவு ബ്ലൂ, நீலம், എന്റെ അളവ് സ്കൈ ആണ്. ஏன் அளவு வானத்தின் அளவு. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, എന്റെ ലിമിറ്റ് ஏன் அளவு സ്കൈ. வானத்தின் அளவு, സ്കൈ. வானத்தின் എന്റെ அளவு, സഭയുടെ ലിമിറ്റ് ஏன் சபையின் அளவு സ്കൈ. வானம், എന്റെ സഭയുടെ അളവ് ஏன் சபையின் அளவு സമുദ്രം. கடல், എന്റെ കുടുംബത്തിന്റെ ലിമിറ്റ് ஏன் குடும்பத்தினுடைய அளவு സ്കൈ. அது வானம், എന്റെ ബിസിനസിന്റെ ലിമിറ്റ് ஏன் தொழில் அளவு സ്കൈ. வானம், എന്റെ ഫിനാൻഷ്യൽ ലിമിറ്റ് ஏன் பொருளாதாரத்தின் அந்த லிமிட் സ്കൈ. அது வானம், എന്റെ വിദ്യാഭ്യാസം ஏன் പഠിப்பு സ്കൈ. அது வானத்தின் அளவு. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ദൈവത്തിന്റെ ആത്മാവിനോട് പറയുന്നു, தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், നീലം நீலம் വിശാലതയെ കാണിക്കുന്നു. அது விசாலத்தை காண்பிக்கிறது. നീല കാണുമ്പോൾ நீலத்தை பார்க்கும்போது മനുഷ്യൻ നിന്നെ അളന്ന സകല അളവുകളും ஓ மனுஷனுடைய அளந்த எல்லா அளவுகளும் അത് പൊളിഞ്ഞു പോകണം. அது உடைந்து போகணும். പരിധിക്കപ്പുറം നിന്നെ വലുതാക്കുന്ന ഒരു അഭിഷേകം, ஓ அளவுக்கு மிஞ்சி உன்னை பெரிதாக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். മനുഷ്യൻ നിനക്കെതിരെ ഇട്ട സകല അളവുകോലുകളെ மனுஷன் உனக்கு எதிராக விட்ட எல்லா அளவுகளும் പൊളിച്ചു കളയുന്ന ഒരു അഭിഷേകം உடைத்து போடுகிற அபிஷேகம் ഇന്ന് ഈ രാത്രി വെളിപ്പെടുകയാണ്. இந்த இரவிலே வெளிப்படுகிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ച് விசுவாசிக்கிறவர்கள் கைகளை நல்ல தட்டி கர்த்தரை துதிப்போம். மனுஷனுடைய அழைக்க முடியாது, ஏனென்றால் நீ வானத்தின் அளவு. கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. ஆறாவதாக ഇൻഡിഗോ. ஆமென். இண்டிகோ. ഇൻഡിഗോ இண்டிகோ അതൊരു കളറാണ്. ഇൻഡിഗോ ஆமென். இண்டிகோ என்று சொல்லப்படுகிறது ஒரு கலர். അത് വിഷ്ടത്തെ കാണിക്കുന്നു. പറഞ്ഞേ, அது ஞானத்தை காண்பிக்கிறது. വിഷ്ടത്തെ കാണിക്കുന്നു. ஞானத்தை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. The word of വിഷ്ടത്തെ കാണിക്കുന്നു. அது ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. word of വിഷ്ടത്തെ കാണിക്കുന്നു. வேத ஞானத்தை காண்பிக்கிறது. വചനത്തെ കാണിക്കുന്നു. வசனத்தை காண்பிக்கிறது. വചനത്തിലുള്ള ജ്ഞാനത്തെ കാണിക്കുന്നു. வசனத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை നീ காண்பிக்கிறது. പള്ളിയിലോ കോയ്മയിലോ എന്ത് പറയുമെന്ന് പറഞ്ഞ് ടെൻഷൻ അടിച്ചു പോകുമ്പോ, ஆமென், நீங்க சபையிலோ அல்லது ஆமென் பள்ளியிலோ எதை சொல்லணும் என்று நீங்க குழம்பி போகும்போது വില്ലിലെ ഇൻഡിഗോയെ കാണണം. அந்த வானவில்லில் இருக்கிற அந்த இண்டிகோ என்று சொல்லப்படுகிற கலரை അപ്പോൾ பார்க்கணும். വിഷ്ടം നിന്റെ മേൽ ഇടപെടും. அப்ப ஞானம் உனக்குள்ளே கிரியை செய்யும். വചനത്തിന്റെ ജ്ഞാനം നിന്റെ മേൽ ഇടപെടും. வசனத்தினுடைய ஞானம் உன்னோடு பேசும். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, word of വിഷ്ടം എന്റെ മേലുണ്ട്. ஓ தேவனுடைய வார்த்தையின் ஞானம் உன்மேல் இருக்கிறது. അവസാനത്തെ കളർ கடைசியாய் சொல்லப்படுகிற கலர் വയലറ്റ്. வயலட். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വയലറ്റ് வயலட் கலர் റോയൽറ്റിയെ കാണിക്കുന്നു. அது ராஜரீகத்தை காண்பிக்கிறது. പറഞ്ഞേ, രാജ്യത്വത്തെ കാണിക്കുന്നു. ராஜரீகத்தை காண்பிக்கிறது. ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ഹല്ലേലൂയ വയലറ്റിനെ കുറിച്ച് പ്രസംഗിക്കുമ്പോൾ, வயலட்டை குறித்து அந்த கலரை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது ജോസഫ് யோசேப்பு പൊട്ടക്കുഴിക്കകത്ത് വീണു. நீரில்லாத வற்றின கிணத்துல விழுந்தான். അവിടെ തുടർന്നില്ല. அங்கேயே தொடரவில்லை. അടിമത്തത്തിലായി. அடிமைத்தத்துக்குள்ளாக்கப்பட்டான். അവിടെ തുടർന്നില്ല. அங்கேயே தொடரவில்லை. പോത്തിഫറിന്റെ വീട്ടിലായി. போத்திபாரின் வீட்டில் விடப்பட்டான். അവിടെ തുടർന്നില്ല. அங்கேயே தொடரவில்லை. കാരാഗ്രഹത്തിനകത്തായി. சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டான். തുടർന്നില്ല. அங்கேயே தொடரவில்லை. എന്താ സംഭവിച്ചത്? என்ன நடந்தது? അവനെ റോയൽ ഡ്രസ് ദൈവം മാനിച്ചു. அவனை ராஜரீக உடையை உடுத்தி தேவன் அவனை கனம் பண்ணினார். വയലറ്റ് ഡ്രസ് അവന്റെ മേൽ വീണു. ஓ வயலட் Dress அவன் மேல விழுந்தது. ദാനിയേലിന്റെ ദൈവം റോയൽ ഡ്രസ് ദൈവം മാനിച്ചു. தானியேலை தேவன் ராஜரீக உடையை உடுத்தி அவன் கனம் பண்ணினார். ദാവീദിനെ ദൈവം രാജകീയ തുണി അമ്മ ഉടുപ്പിച്ചു. அவன் தாவீதுக்கு தேவன் ராஜரீக வஸ்திரத்தை உடுத்துவித்தார். എലീശയുടെ മേൽ ഒരു പ്രൊഫറ്റിക്കൽ പുതപ്പ് വീണു.
எலிசாவின் மேல் ஒரு தீர்க்க தரிசன சால்வை விழுந்தது. ഇന്ന് രാത്രി இந்த இரவுல നിന്റെ മേൽ ഒരു റോയൽ ഡ്രസ് ദൈവം ധരിപ്പിക്കാൻ പോവുക. ஆமே உங்க மேல ஒரு ராயல் ஆமே ராஜரீக உடையை கர்த்தர் உடுத்துவிக்க ഇന്ന് போகிறார். രാത്രി നീ ദൈവത്തെ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ இந்த இரவுல நீ தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும்போது മഴവില്ലിന്റെ വർണ്ണം പോലെ வானவில்லில் இருக்கக்கூடிய கலர்களை போல നിന്നെ ദൈവം പെയിന്റ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. உன்னை தேவன் பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். ദൈവം നിന്നെ സ്കെച്ച് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. தேவனுடைய ஸ்கெட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். അത് ആത്മാവിൽ കണ്ട ദൈവത്തെ ആരാധിക്കാൻ அதை ஆவியில பார்த்து தேவனை ஆராதிங்க. എല്ലാ കണ്ണുകളും അടച്ച് കൈയടിച്ച് ആരാധിച്ചു. எல்லா கண்களை மூடி கரங்களை தட்டி ஆராதிப்போம். ആരും കണ്ണു തുറക്കരുത്. யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். ഇന്ന് രാത്രി இந்த இரவுல നമ്മൾ എല്ലാവരും കൈയടിച്ച് ആരാധിച്ചു. எல்லாரும் കൈ തട്ടി எல்லாரும் ഇന്ന് രാത്രി കാലം പറഞ്ഞേ. ഇന്ന് രാത്രി കാലം പറഞ്ഞേ. இரவுல சொல்லுங்க. ഇന്ന് രാത്രി നീ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ இந்த இரவுல நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கும்போது മഴവില്ലിന്റെ വർണ്ണം പോലെ வானவில்லத்தின் வர்ணத்தை போல ആ 7 വർണ്ണം പോലെ ஏழு நிறத்தை போல നിന്നെ ദൈവം വർണ്ണം ചെയ്യുകയാണ്. உன்னை தேவன் வர்ணம் தீட்டுகிறார். നിന്റെ മേൽ കർത്താവ് ഒരു വില്ല് വെച്ചിരിക്കുന്നു. உன் மேல கர்த்தர் ஒரு வில்லை வைத்திருக்கிறார். നിന്നെ നശിപ്പിക്കാൻ ആർക്കും കഴിയത്തില്ല. உன்னை அழித்து போட யாராலும் முடியாது. നീ തോറ്റുപോകാൻ അവൻ സമ്മതിക്കത്തില്ല. நீ தோற்று போக அவர் விடுவதில்லை. നീ തകർന്നു പോകാൻ അവൻ സമ്മതിക്കത്തില്ല. உடைக்கப்பட அவர் விடுவதில்லை. നീ പാപം ചെയ്യാൻ അവൻ സമ്മതിക്കത്തില്ല. பாவம் செய்ய அவர் அனுமதிப்பதில்லை. ഇന്നലത്തെ പോലെ நேற்றைய தினங்களை போல കേസിൽ അകപ്പെടാൻ ദൈവം അനുവദിക്കത്തില്ല. ஆமே மணலத்துக்குள் ஆளாக கர்த்தர் விடுவதில்லை. കോടതി കയറി ഇറങ്ങാൻ അനുവദിക്കത്തില്ല. ஆமென். அல்லேலூயா. நீதிமன்றத்துக்கு ஏறி இறங்க தேவன் அனுமதிப்பதில்லை. മരിച്ചു പോകാൻ അനുവദിക്കത്തില്ല. மரித்து போக தேவன் விடுவதில்லை. രോഗത്തിലാകാൻ അനുവദിക്കത്തില്ല. வியாதிக்குட்பட கர்த்தர் விடுவதில்லை. വില്ല് will ദൈവത്തിന്റെ ഉടമ്പടിയാണ്. தேவனுடைய உடன்படிக்கையா இருக்கிறது. Praise the Lord. அல்லேலூயா. ഇന്ന് രാത്രി എല്ലാവരും കണ്ണുകൾ അടച്ചാ. இந்த இரவுல எல்லாரும் கண்களை மூடி. ഇന്ന് രാത്രി എല്ലാ കണ്ണുകളും അടയട്ടെ. இந்த இரவுல எல்லா கண்களும் மூடப்படட்டும். ഇന്ന് രാത്രി കാലം പറഞ്ഞാട്ടെ. இந்த இரவுல சொல்லுங்க. മഴവില്ലിലെ 7 നിറം, வானவில்லில் இருக்கக்கூடிய 7 நிறங்கள். ആ റെഡ് அந்த சிவப்பு യേശുവിന്റെ രക്തത്തെ കാണിക്കുന്നു. இயேசுவின் ரத்தத்தை காண்பிக்கிறது. അതെന്റെ മേൽ അടിക്കുകയാണ്. அது என் மேல் வீசுகிறது. ആ ഓറഞ്ച് அந்த ஆரஞ்சு അഗ്നിയെ കാണിക്കുന്നു. அக்னியை காண்பிக்கிறது. ആ നിറം എന്റെ മേൽ അടിക്കുകയാണ്. அந்த நிறம் என் மேல் அடிக்கிறது. മഞ്ഞ மஞ்சள் സൂര്യനെ കാണിക്കുന്നു. சூரியனை காண்பிக்கிறது. അതെന്റെ മേൽ അടിക്കുകയാണ്. அது என் மேல் படுகிறது. പച്ച பச்சை ഹല്ലേലൂയ ഫോട്ടോസിന്തസിസ് എഫക്റ്റിനെ കാണിക്കുന്നു. போட்டோசிந்தசிஸ் எஃபெக்டை காண்பிக்கிறது. പുതിയ തിളിർപ്പിനെ കാണിക്കുന്നു. புதிய துளிர் விடலை காண்பிக்கிறது. അത് എന്റെ മേൽ വന്നാൽ அது என் மேல் வந்தால் അഹരോന്റെ വടി തിളിർത്തത് പോലെ ஆரோனின் கோல் துளிர் விட்டதை போல ഞാൻ തിളിർത്തു വരും. நான் துளிர்த்து வருவேன். ആമേ മഞ്ഞ ആമേ നീല நீலை അത് സൗഖ്യത്തെ കാണിക്കുന്നു. அந்த நீல நிறம் அது சுகத்தை காண்பிக்கிறது. അത് അൺലിമിറ്റഡിനെ കാണിക്കുന്നു. அது அளவே இல்லாத ஆமே நிலையை അത് காண்பிக்கிறது. ആകാശത്തെ പോലെയുള്ള വളർച്ചയെ കാണിക്കുന്നു. அது வானத்தை போலுள்ள வளர்ச்சியை காண்பிக்கிறது. സമുദ്രത്തെ പോലുള്ള വളർച്ചയെ കാണിക്കുന്നു. கடலை போலுள்ள ஆமே வளர்ச்சியை காண்பிக்கிறது. ഇൻഡിഗോ இண்டிகோ വചനത്തിന്റെ ജ്ഞാനത്തെ കാണിക്കുന്നു. வசனத்தின் ஞானத்தை காண்பிக்கிறது. അത് വചനത്തിൽ എന്നെ വളർത്താൻ പോവുകയാണ്. ஆமே அவர் வசனத்தில் வளர செய்ய போகிறார். വയലറ്റ് வயலட் രാജത്വത്തെ കാണിക്കുന്നു. ராஜரீகத்தை காண்பிக்கிறது. ഇന്ന് രാത്രികാലം പ്രാർത്ഥിച്ചു. இரவுல ஜெபிங்க. എല്ലാവരും കണ്ണടച്ച് പ്രാർത്ഥിച്ചു. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம்.